வணக்கம். அரவிந்த் ஃபேஷன் லிமிடெட்ஸ் அவங்க ரைட்ஸ் இஷ்யூ பத்தியான டீட்டெயில்ஸ வெளியிட்டிருக்காங்க. விரைவாக இந்த வீடியோல பார்க்கலாம். ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு தெரியாதவங்களுக்காக நம்ம வேறொரு வீடியோ டீட்டெயில்டா எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பொதுவாக ரைட்ஸ் இஷ்யூ நம்ம 3 விதமா அணுகலாம். ஒன்று ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணி நம்ம காசு கட்டி ரைட்ஸ் ஷேர வாங்கிக்கலாம். இல்லன்னா ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் இலவசமா கிடைக்கிற REய நம்ம ஷேர் மார்க்கெட்ல வித்துட்டு பணத்த உண்டாக்கலாம். இல்லன்னா ஒண்ணும் செய்யாம அப்படியே இக்னோர் செய்யலாம். இக்னோர் செய்றது நஷ்டத்த குடுக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயங்க. ஸோ கண்டிப்பா இக்னோர் செய்யாம ஒண்ணு ரைட்ஸ் ஷேர் அப்ளை பண்ணி வாங்குங்க. இல்லன்னா REய ஷேர் மார்க்கெட்ல வித்துருங்க. டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு அந்த வீடியோவ பாருங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி அரவிந்த் ஃபேஷன்ஸ் லிமிடெட் அவங்க ரைட்ஸ் இஷ்யூவோட தகவலை வெளியிட்டிருக்காங்க. பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ்னா என்னன்னு நம்ம வேறொரு வீடியோவில் எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க இல்லை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரைட்ஸ் இஷ்யூ வழியாக கம்பெனி 199.84 கோடி ரூபாய்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. இதற்காக கிட்டத்தட்ட 1.5 கோடி ஷேர்ஸை இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஒரு ஷேருடைய விலை 135 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. இது பிப்ரவரி 17ஆம் தேதி க்ளோசிங் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 20% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ரெக்கார்ட் டேட் மற்றும் டைம்லைன் இன்னும் அறிவிக்கப்படல. கூடிய விரைவில் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். என்ன என்டைட்டில்மென்ட் ரேஷியோ, ரைட்ஸ் இஷ்யூ ரேஷியோன்னு பார்க்கும்போது 3 ரைட்ஸ் இஷ்யூ ஷேர்ஸ் கிடைக்கும். 20 ஷேர் வச்சிருந்தா ரைட்ஸ் ஷேர்ஸ் கிடைக்காதுங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அப்ளை செஞ்சு வாங்கணும். கடந்த ஆண்டும் அரவிந்த் ஃபேஷன் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க கொடுத்த விலை ரூ. 100 ஒரு ரைட்ஸ் ஷேருக்கு. அப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 180 கிட்டத்தட்ட. ஸோ 44% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருந்தாங்க அப்போ ரைட்ஸ் இஷ்யூ. இது போன ஆண்டு 2020. இப்போது பார்ட்லி பெய்டுன்னு சொன்னதுனால அப்ளிகேஷன் டைமில் நம்ம வெறும் ரூ. 70 மட்டும்தான் கட்டணும். இன்னும் டைம் லைன்லாம் இன்னும் சொல்லிங்க. ஆனால் அப்ளிகேஷன் டைமில் வெறும் ரூ. 70 தான் கட்டணும். அதுக்கப்புறமாக ஒரு ஃபர்ஸ்ட் கால் வரும், நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பண்ணுற மாதிரி. அப்போ ரூ. 65 கட்ட வேண்டியது இருக்கும். இதெல்லாமே ஒரு ஷேருக்குங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ரூ. 135. சரிங்க, இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவல் எல்லாமே பிற்பாடு வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பொதுவாக அஸ்பா ஃபெசிலிட்டி இல்லைனா ஆர்வேப் ஃபெசிலிட்டி வழியாக தான் நம்ம பே பண்ணுவோம். அஸ்பா வந்து நம்ம எப்படி IPOக்கு அப்ளை பண்ணுவோம் நெட் பேங்கிங் வழியாக, அது போல் இல்லைனா ரெஜிஸ்டாரோட வெப்சைட் வழியாக, அதுதான் ஆர்வேப், அது வழியாக அப்ளை செய்யலாம். இதுதான் பொதுவாக நடக்கக்கூடியவை. ஸோ அதை பற்றி கம்பெனி மீண்டும் வேற ஒரு தகவல் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.